ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னென்னா ஒட்ஸ் கஞ்சி. எங்களுக்கு ஒட்ஸ் கஞ்சி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் எங்களுக்கு செஞ்செடுக்கலும். நான் இன்றைக்கு உங்களுக்கு பீஃப் எட் பண்ணி செய்யக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு ஒட்ஸ் கஞ்சி தான் இன்றைக்கு உங்களோட செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒட்ஸ் கஞ்சி செய்கிறதுக்கு பீஃபை வந்து நான் ஆல்ரெடி மஞ்சளும் உப்பும் போட்டு நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ மார்னிங் டைமில் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகிக்குமென்றதால நான் அப்படி செஞ்சு வச்சுக்கிறேன். அதோட நான் வந்து இன்றைக்கி பீஃப் கறியை வந்து குக் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில். வாங்க முதலாவது பீஃப் கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பீஃப் கறி செய்கிறதுக்கு கார்லிக்கும் ஜிஞ்சரும் வந்து ஒரு சின்ன பீசஸ் எடுத்து நீங்கள் அதை தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், ரம்பை, அடுத்தது நான் பாயில் பண்ணி வச்சுருந்த பீஃபை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு ஏலங்காய் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக உளுவரிசி, கருவேப்பட்டை, சின்ன ஒரு புளியங்காய், அடுத்தது கடுகு, அடுத்தது மசாலா தூள், 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், 1.25 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் நச்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாத்தையும் சேர்த்து இதோடைய கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை குக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை ஊற்றிக்கொள்ளுங்க. ஆயிலை ஊற்றிட்டு இந்த இறைச்சியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் ஆயிலில் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்குங்க. கொஞ்சம் வந்து அது நல்லா எல்லாம் மசாலா தூள் எல்லாம் வந்து நல்லா அதில் உள்ளுக்கு இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆயிலே மட்டும் இதை மூடி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கணும். அதை வதக்கிட்டு தான் நீங்கள் அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை சேர்க்கணும். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா உங்களோட ஒட்ஸ் கஞ்சி வந்து நல்லா திக்காகிக்கணுமென்று சொன்னால் நீங்கள் வந்து அவ்வளவு இந்த பீஃப் கறிக்கு வந்து தண்ணி சேர்க்க வேணும். உங்களுக்கு வந்து ஒட்ஸ் கஞ்சி வந்து நல்லா லூஸாக இக்கணுமென்று சொன்னால், நல்லா இறுக்கமில்லாமல் இக்கணுமென்று சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கு அந்த நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா இதை குக் பண்ணிவிடுங்க. இது ஆல்ரெடி பீஃப் வந்து நாங்கள் குக் பண்ணிக்கிறதால அவ்வளோ நேரம் குக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எடுக்காது. குயிக்காக எங்களுக்கு குக் பண்ணி எடுத்துடலும். நான் உங்களுக்கு இன்றைய செஞ்சு காட்டுறது இந்த பீஃப் ஒட்ஸ் கஞ்சி. இதே மாதிரி உங்களுக்கு சிக்கன், வெஜிடபிள்ஸ் போட்டும் இதே மாதிரி செஞ்சு காட்டிலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வீடியோஸில் இன்ஷா அல்லாஹ் நான் அந்த ரெசிபீஸும் வந்து செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இதை பார்த்து செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகிக்கும். இப்போ இந்த பீஃப் வந்து நல்லா ரெடியாகி வந்துட்டு இருக்குது, குக்காகி. இப்போ இதே வந்து இன்னொரு பெரிய ஒரு பேனில் வந்து 500 ml தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து 500 ml தண்ணி சேர்க்குறது வந்து 250 கிராம் ஒட்ஸை வந்து நான் இதில் குக் பண்ணுறதுக்கு தான் அந்தளவு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அளந்தெல்லாம் பார்த்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு விளங்கும் உங்களோட ஒட்ஸ் வந்து குக் ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்றது உங்களுக்கு விளங்கும். அதை குக் பண்ண போகல அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது ஒட்ஸ் வந்து உங்களுக்கு வெந்தில்லாட்டி நல்லா வெந்த மாதிரி வந்தில்லாட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் எட் பண்ணி உங்களுக்கு இந்த ஒட்ஸை வந்து உங்களுக்கு குக் பண்ணி எடுக்கலும். நான் இன்றைக்கி 250 கிராம் ஒட்ஸை தான் வந்து நான் இதுக்கு குக் பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அளவாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் பீஃப் கறியிலையும் வந்து சால்ட் எட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் அதில் வந்து ஒட்ஸில் வந்து அளவாக இந்த உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளுக்கு உங்களோட ஒட்ஸ் வந்து நல்லா குக்காகி வரும். இது வந்து நீங்கள் இந்த ஒட்ஸை குக் பண்ண போக்கில் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஒட்ஸ் வந்து நல்ல அளவான ஒரு பதத்தில் வந்து இந்த ஒட்ஸ் உங்களுக்கு குக்காகி வரும். உங்களுக்கு இந்த ஒட்ஸ் குக்காகிக்கிறன்ற வந்து விளங்கும். இந்த துண்டு மாதிரி இருக்கிற அந்த கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி அது வந்து ஒரு மாவு மாதிரி ஒரு இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்ச மாதிரி ஒரு பதத்தில் வரும். அந்த டைமுக்கு நீங்கள் வந்து அதை இதில் வந்து நீங்கள்
பீஃப் மிக்சரோ நீங்கள் எதை எட் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் நீங்கள் எட் பண்ணிங்கண்டா சரி. இப்போ என் ஓட்ஸும் வந்து நல்லா குக்காகி வந்திக்குது. இப்போ இதில் வந்து நான் பீஃபை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கிட்ஸுக்கு செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த ஸ்பைசி அதுகளை வந்து கொஞ்சம் பார்த்து எட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பீஃபை வந்து எட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு இது இறுக்கமாக இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் இதுக்கு உங்களோட எவ்வளோ இந்த மாதிரி பதத்தில் உங்களுக்கு கஞ்சி கிடைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணியை எட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி தண்ணி எட் பண்ண நான் வந்து தண்ணியை தான் அதில் அளவுக்கு ஏற்ற என் பதத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுறேன். நீண்டு சொன்னால் நான் கொக்கோனட் பவுடர் தானே வந்து நான் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொக்கோனட் மில்க் வந்து இந்த தேங்காய் பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அதிலே வந்து உங்களோட பதத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோனட் மில்க் பவுடரை வந்து இதில் எட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொக்கோனட் மில்க் பவுடர் தான் நீங்கள் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறதால நான் வந்து அதைத்தான் இதில் எட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 2 கப் பால் மாதிரி நீங்கள் இதில் எட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஓட்ஸ் கஞ்சை வந்து நல்லா ஆறி சர்வ் பண்ணுறதையும் விட ஒரு அளவான சூட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் இதை கஞ்சை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு கிடைச்ச மாதிரி மீக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.